வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சேஃபான ஒரு தீபாவளியை கொண்டாடி இருப்பீங்க. அதில் நம்பிக்கையோடு நம்ம பதிவு ஆரம்பிச்சிடலாம். நண்பர்களே, இந்த முறை பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஏன் நான் இந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, 2 விஷயங்கள். கடந்த 2022 ஒப்பிடுகையில் இந்த முறை பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மேக்ஸ் மேஜரில் ஜென்ரலில் ஒரு 117 வருதுன்னு வச்சுங்களேன் 2022. அப்படியே இந்த முறை மேக்ஸில் கண்டிப்பாக ஒரு 105லிருந்து ஒரு 110 வரைக்கும் குறையும். சரிங்களா? நான் சொல்கிறது ஜென்ரலில். கடந்த வருடன்றதை விட 2022 மேக்ஸு ஜென்ரலில் 117 இருந்ததுன்னா, இந்த வருடம் 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் அதே மேக்ஸு அதே ஜென்ரலில் கண்டிப்பாக ஒரு 105லிருந்து 110 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் மேக்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இது மற்ற மேஜர்களுக்கு பொருந்துமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பொருந்தும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கொஷின்ஸ் 2022 ஒப்பிடுகையில் இப்போது 2025 குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 7 to ஒரு 10 வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் பார்த்தோன்னா எல்லா மேஜர்ஸுக்குமே நான் சொல்கிறேன். ஏன்னா கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக தான் இருந்தது. சரிங்களா? அதாவது கஷ்டமும் இல்லை, ஈஸியாகவும் இல்லை. ஆனால் கடந்த முறை 2022 பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வேறு என்ன காரணங்கள் இருக்கும் இப்போ இந்த 2025 இந்த கட் ஆஃப் குறையிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதாவது தமிழ் தகுதி தேர்வு, இந்த முறை நிறைய ஹையஸ்ட்டு ஸ்கோர் பண்ணவங்க கூட பார்த்திங்கன்னா இப்போ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் கிளியர் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது. சரிங்களா? ஒரு 98-91 மார்க் எடுத்தவங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில் 15லேருந்து 17, 16 இந்த லெவலில் தான் இருக்காங்க. அந்த மார்க் 20 மார்க் அவங்களால ரீச் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு காரணம். அப்போ காம்படிஷன்றது குறையுது நண்பர்களே. எனவே எல்லா மேஜர்ஸுமே நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 75+ அந்த அளவுக்கு இருந்தீங்கன்னா நிச்சயம் அந்த முறை நீங்கள் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்ன பின்ன இருக்கலாம், 1 or 3 கொஷின்ஸ் இருக்கலாம். சரிங்களா? இது முழுக்க நம்ம சொல்கிற கருத்து எக்ஸ்பெக்டடாக தான் சொல்கிறோம், கம்பேரிசன் பண்ணி தான் சொல்கிறோம். எனவே நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாமல் இருங்க. இந்த முறை பார்த்தோன்னா கடந்த 2022 விட இந்த முறை கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது. அதால் நிறைய பேருக்கு வாய்ப்பும் கிடைக்க போகுது என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.